Hi, welcome to the squad. This is Kodayo. And இந்த எபிசோட் ஆஃப் த MongoDB சீரீஸில் வந்து நம்ம அக்ரிகேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகேட்டர்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இருக்கிற கலெக்ஷன் பேர் என்ன அப்படின்னா கோர்சஸ். ஸோ db.courses.find இப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் வரும். ஓகே, அண்ட் இதில் வந்து நம்ம சில ஃபங்க்ஷன்ஸை வந்து செயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃபைண்டுக்கு அப்புறம் இப்போ .sort அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நம்ம இப்போ வீடியோஸ் அப்படின்னு கொடுத்து +1 அப்படின்னு கொடுத்தோம்னா வீடியோஸோட கவுண்ட்டை வச்சு இது வந்து சார்ட் பண்ண போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 15, 35, 35, 36, 50, 50, 50, 550 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரில் போயிருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்மளால ஃபங்க்ஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் இதே மாதிரி சார்ட் பதிலாக இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருக்கோம், விச் இஸ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ இந்த லிமிட்டுங்கிறதுல இப்போ 2 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் 2 மட்டும் கொடுக்கும். இதே இது இப்போ நீங்கள் வந்து சார்ட்டையும் லிமிட்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். ஸோ இப்போ சார்ட்டுக்கு அப்புறம் ஒரு லிமிட் ஆட் பண்ணி லிமிட் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ஷார்ட் ஆகிடும். அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்கிற டாப் 2 ரெக்கார்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா MongoDB அண்ட் DSA 15 அண்ட் 35 வீடியோஸ் ரெஸ்பெக்டிவ்லி இது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி எழுத முடியும். பட் எல்லாமே வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகே, சில இடங்களில் வந்து நம்மளால இந்த மாதிரி செயின் பண்ணி பண்ண முடியாது. அந்த இடத்துல நம்ம வந்து லைக் ஸ்டெப் 1 இது, ஸ்டெப் 2 இது, ஸ்டெப் 3 இது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து எதிர்பார்ப்போம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். பட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி இதுலேயே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்குது, விச் இஸ் ஸ்கிப். ஓகே, ஸோ இந்த ஸ்கிப் அப்படிங்கிறது எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் இத்தனை ரெக்கார்ட்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து கொடு அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ வந்து நான் லிமிட் 2 கொடுத்துருக்கேன் அண்ட் இதுலேயே வந்து லிமிட்டுக்கு முன்னாடி .skip of 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸ்கிப் ஆஃப் 2 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்ன வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 2 இது வந்துச்சு, 15 அண்ட் 35 வந்துச்சு. பட் இங்கே ஸ்கிப் 2 கொடுத்ததுக்கப்புறம் அது ரெண்டையும் போனதுக்கப்புறம் 35 DSA அண்ட் 50 ஜாவா அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்கிப்பு கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் அத்தனை ரெக்கார்ட்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததுலேருந்து தான் வந்து நம்மளுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, இது எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா பேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த பேஜினேஷன் எதுக்காகனா இப்போ பேசிக்லி இப்போ ஒரு வெப்பேஜ் லோட் பண்ணுறோம், அதில் ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் ஒரே ஃபெட்சில் வந்து நம்ம போட்டு எடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் இத்தனை ரெக்கார்ட்ஸ் மட்டும் எடுப்போம். அண்ட் அவங்க சப்போஸ் நெக்ஸ்ட் பேஜ் போகணும்னு நினைக்கிறாங்க, நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 10 ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெக்ஸ்ட் 10 ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறப்ப குவெரியில் ஃபர்ஸ்ட் 10 ரெக்கார்ட்ஸையும் சேர்த்து ரிட்டர்ன் பண்ண வேண்டாம், செகண்ட் செட் ஆஃப் 10 மட்டும் தான் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஸ்கிப் ஆஃப் 10 வந்து கொடுத்துடலாம். ஓகே, ஸ்கிப் ஆஃப் 10 கொடுத்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 10 ரெக்கார்ட்ஸ் வந்து போயிடும், ரெண்டாவது 10 ரெக்கார்ட்ஸ் மட்டுமே வரும். இப்போ ஸ்கிப் 10 லிமிட் 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 ரெக்கார்ட்ஸ் போயிட்டு செகண்ட் 10 ரெக்கார்ட்ஸ் மட்டும் வரும். ஸோ அதை வந்து இங்கே சிம்பிளாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் ஸ்கிப் 2 லிமிட் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஸ்கிப்போட கவுண்ட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பேஸ்ட் ஆன் எத்தனாவது பேஜில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஸ்கிப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பேஜினேஷன்னா பேசிக்லி எத்தனை ரெக்கார்ட்ஸ் வேணுமோ, எத்தனை டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதை ஸ்கிப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் இங்கேருந்தே அப்படியே அக்ரிகேஷனுக்கு ஜம்ப் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் அகைன் இட் இஸ் வெரி சிமிலர் டு திஸ். இப்போ இங்கே நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், ஷார்ட், லிமிட், இது எல்லாமே வந்து அக்ரிகேட் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் எப்படின்னு பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இப்போ db.courses.aggregate அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அக்ரிகேட்னு கொடுத்துட்டு பேசிக்லி இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா ஒரு அரே கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்காக நான் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டேன். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கேட்டகிரி மீட் பண்ணுற, இந்த query-யை மீட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபெச் பண்ணணும்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லைக் ஃபைண்டில் கொடுப்போம்ல, இந்த வந்து அக்ரிகேட் யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஃபைண்ட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபைண்ட் மாதிரி இந்த query மீட் பண்ணுறது எல்லாமே எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ரேட்டர் தான் வந்து மேட்ச். ஓகே, $match அப்படின்னு கொடுக்குறோம். $matchன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் க்ரைட்டீரியா வேணுமோ அதை நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ பேசிக்லி நான் இப்போ என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா வீடியோஸ் வந்து
சாரி, இன்னொரு கர்லி பிரேஸ் டாலர் GTE அதுக்கப்புறம் :35. இது வந்து நம்ம இந்த GTலாம் வந்து ஆல்ரெடி கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கப்பே பார்த்தது தான். ஸோ அதுதான் வந்து நமக்கு கொடுக்குறோம். பட் இதை வந்து ஃபைண்டில் கொடுப்போம் யூஸ்வலி. வீடியோஸ் வந்து GT கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35 அப்படின்னு சொல்லி ஃபைண்டில் கொடுப்போம். பட் அதுக்கு பதிலாக இந்த இடத்துல மேட்ச் அப்படின்னு வச்சு கொடுக்குறோம். ஸோ இப்போ இதை என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ எல்லாமே வந்து 35 ஆர் அபவ் வீடியோ கவுண்ட் இருக்கிறது மட்டும்தான் வந்து நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டில் கிடைக்கிது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மள்ட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் வந்து பைப்லைனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் இது. ஸோ இதை வந்து பைப்லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்லி இதில் வந்து எத்தனை இது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். எப்படி நம்ம வந்து ஃபங்க்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டே போனோம்ல, லைக் சார்ட்டு, ஃபைண்டு, லிமிட் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டே போன மாதிரி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். இது பேசிக்லி இது ஒரு அரே தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிற ஆப்ரேஷன் வந்து மேட்ச். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சார்ட் பண்ணலாம். ஸோ சார்ட்டும் இதே மாதிரி $சார்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நம்ம சார்ட் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷனாக பார்த்தோம். பட் இந்த இடத்துல வந்து அது வந்து ஒரு ஆப்ரேட்டர் மாதிரி பெர்ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, இதில் வந்து நான் இப்போ எதை வச்சு சார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா வீடியோஸே வச்சு சார்ட் பண்ணலாம். ஸோ வீடியோஸ் :-1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து டிசைனிங் ஆர்டரில் சார்ட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 550 வீடியோ கவுண்ட்டு, அதுக்கப்புறம் 50 வீடியோ கவுண்ட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 50, அப்புறம் 50 அண்ட் 35 அப்படின்னு சொல்லிட்டு டிசைனிங் ஆர்டரில் சார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகேட்டரில் நம்ம ஸோ ஃபார் வந்து 2 இது வச்சுருக்கோம். ஒன்று வந்து மேட்ச்னு வச்சுருக்கோம். மேட்ச் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபைண்ட் மாதிரி. ரெண்டாவது வந்து சார்ட்டு. ஓகே, இதில் வந்து நீங்கள் +1 கொடுத்தீங்கன்னா ஆர்டர் மாதிரி வரப்போகுது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா, இப்போ சார்ட்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் வந்து லிமிட் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ லிமிட்டில் வந்து நான் 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ லிமிட் 2ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 550, ரெண்டாவது வந்து 50. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் C++ 2 தான் வருது. ஓகே, ஸோ லிமிட்டும் நம்மளால பண்ண முடியும் இந்த மாதிரி. ஸோ பேசிக்லி நான் என்னெல்லாம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா இந்த அக்ரிகேட்டில் நம்ம அங்கே ஃபங்க்ஷன்ஸை செயினாக பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளால அக்ரிகேட்லேயும் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் காட்டுறேன். ஸோ சோஃபார் வந்து மேட்ச், சார்ட் அண்ட் லிமிட் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, அண்ட் நம்ம வந்து SQL ஆர் RDBMS ஜென்ரலாக பார்த்தோம்னா அதில் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதில் வந்து மின் கண்டுபிடிக்கிறதுக்கு, மேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு, சம் கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் வந்து நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இங்கே யூஸ் பண்ணலாம். அண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயுமே வந்து குரூப் பண்ணணும். குரூப் பை பண்ணாதான் நம்மளால சம் கண்டுபிடிக்கணும் இல்லையா, பிகாஸ் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் இதை வச்சுட்டு இதில் சம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ உங்கள் குரூப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்து கம்ப்ளீட்டட்னு ஒன்று இருந்துச்சு. பட் இப்போ எல்லாத்துலேயும் கம்ப்ளீட்டட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி, கொஞ்சம் இதில் கம்ப்ளீட்டட் இருக்குது. பட் நான் வந்து புதுசாகவே ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் டேட்டா இன்சர்ட் பண்ணியே வந்து நான் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக ஒரு கலெக்ஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், db.customer அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். customer.insert many அண்ட் இதுக்குள்ளே வந்து ஒரு அரே, அதில் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் வந்து நேம் அப்படின்னு கொடுக்குறேன். நேம் இஸ் கோயிங் டு பி கோம்ஸ் அண்ட் அமௌண்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாரு பேசிக்லி இந்த கஸ்டமர். அமௌண்ட் வந்து 250 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதே மாதிரியே இன்னும் கொஞ்சம் என்ட்ரிஸ் இருக்க போகுது. அகெயின் கோம்ஸுங்கிற கஸ்டமரே திரும்பியும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. பிகாஸ் நம்ம வந்து குரூப் பை தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ கஸ்டமர் வைஸாக குரூப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சேம் கஸ்டமருக்கே வந்து திரும்ப என்டர் பண்ணுறேன். செகண்ட் டைம் வந்து 400 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து நேம் சிவா அப்படின்னு ஒரு கஸ்டமர். சிவாக்கு பதிலாக இவான்னு வருது. அமௌண்ட் வந்து பாவப்பட்டப்பன் 100 ருபீஸ்க்கு தான் அவனால் பர்ச்சேஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து நேமில் சிவா. அடுத்தது அமௌண்ட் வந்து 10 ரூபா. ஓகே, அண்ட் ஃபைனல் டச்சாக இன்னொரு கோம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கோம்ஸ் கொஞ்சம் செழிப்பாக இருக்கார். கனவு மட்டும்தான். ஓகே, ஸோ ஒரு 150 ருபீஸ் அப்படின்னு போடுறேன்.
ஓகே, ஸோ பேசிக்லி நான் வந்து 4 ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த 4 ரெக்கார்ட்ஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? வேணாம், நான் திரும்பி அடிச்சிடுறேன். db டாட் கஸ்டமர் டாட் ஃபைண்ட். ஓகே, ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா எல்லாரோட பர்ச்சேஸும் நம்ம வந்து இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். கோம்ஸ் 250க்கு வாங்கியிருக்காரு, கோம்ஸ் 400க்கு வாங்கியிருக்காரு, சிவா 100க்கு வாங்கியிருக்காரு, சிவா 10க்கு வாங்கியிருக்காரு, கோம்ஸ் வந்து 150க்கு வாங்கியிருக்காரு. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ப்ரீவியஸாக எழுதின அக்ரிகேட் ஃபங்க்ஷன் query-யை வந்து எடுத்துகிட்டு வரேன், இல்லைனா திரும்ப எழுதணும். இந்த அக்ரிகேட் இருக்கா, இதில் வந்து நான் db.coursesக்கு பதிலாக db.customer அப்படின்னு மாற்றுறேன். அக்ரிகேட் அப்படியே இருக்கட்டும். மேட்ச்சில் வந்து ஆக்சுவலி மேட்ச் எனக்கு தேவையில்லை, மேட்ச்சை நான் வந்து தூக்கிடுறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் இதை வச்சு அப்படின்னு சொல்லி எடுக்க வேண்டாம். ஆக்சுவலி இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் எல்லாத்தையும் திரும்பியும் முதல்ல இருந்து எழுதுறேன். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா குரூப் பண்ண போகிறோம். ஸோ குரூப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், டாலர் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். அகெயின் இதையுமே வந்து ஒரு கர்லி பிரேஸ் செட் ஆஃப் கர்லி பிரேஸ்க்குள்ளே தான் போடுறோம். போட்டுட்டு இதில் வந்து நம்ம எதை வச்சு குரூப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ நான் வந்து இதில் குரூப்பில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு ஐடியாக எதை கொடுக்க போகிறோம் அப்படின்னா டாலர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, நார்மலாக நேம்னு கொடுக்கக்கூடாது, டாலர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இந்த இந்த இடத்துல நான் வந்து நேம்னு சொல்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட கலெக்ஷனில் இருக்கிற நேம் அப்படிங்கிற அந்த காலம் தான். ஸோ காலம்னு சொல்லக்கூடாதுங்க, பட் பேசிக்லி அந்த ஆட்ரிபியூட் ஆஃப் த டாக்குமெண்ட் தான் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை குரூப் பண்ணதுக்கப்புறம் லைக் இன்னொரு காலமாக என்ன வேணும், இது ஒரு காலம் மட்டும் போதாது இல்லை, நம்மளுக்கு இன்னொரு காலமும் வேணும்ல. ஸோ அதை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். இப்போ கமா அண்ட் நான் இந்த இடத்துல என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து சம் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ சம் ஆஃப் இந்த இடத்துல டாலர் அமௌண்ட்டு. ஓகே, இப்போ என்டர் அடிக்கிறேன். சம் இஸ் நாட் அன் அக்யூமுலேட்டர் ஆப்ஜெக்ட். என்ன பிரச்சனை பண்ணியிருக்கேன்? ஓகே, ஸோ சம்முக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துட்டு அப்படி கொடுக்கணும் இல்லையா? ஸோ பேசிக்லி இந்த இடத்துல வெறுமனே சம்முன்னு கொடுக்கக்கூடாது. இதுக்கு வந்து நான் இப்போ டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கிறேன். டோட்டல் அப்படிங்கிற நேமில் தான் அது பிரிண்ட் ஆக போகுது. அண்ட் இதை வந்து நான் இன்னொரு கர்லி பிரேஸ்க்குள்ளே கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ சம் வந்து இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம டோட்டலில் கொடுக்குறோம். சரி, ஓகே, இப்போ வந்து எரர்லாம் வந்துடுச்சு. ஸோ பேசிக்லி என்னென்னா ஒரு அக்ரிகேட்டர் யூஸ் பண்ணுறோன்னா ஆஸ் அப்படின்னு போட்டுட்டு ஒரு இது கொடுப்போம்ல எஸ்கியூஎல்ல யூஸ்வலாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து குரூப் பண்ணுறோம். பேசிக்லி கஸ்டமர் அப்படிங்கிற கலெக்ஷனில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நம்ம குரூப் பண்ண போகிறோம். அண்ட் அதை வந்து பேஸ்ட் ஆன் ஐடி தான் வந்து நம்ம குரூப் பண்ண போகிறோம். ஸோ ஐடி நேம் அப்படிங்கிற மாதிரி வச்சு குரூப் பண்ணுறோம். அண்ட் அதில் வந்து நம்ம என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் கண்டுபிடிக்கிறோம். அந்த டோட்டல் வந்து டோட்டல் அப்படிங்கிற நேமில் வரப்போகுது. அண்ட் அதில் வந்து சம் ஆஃப் அமௌண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து குரூப் வந்து யூஸ் பண்ணணும். குரூப்பில் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்கோர் ஐடியில் வந்து நான் நேம் யூஸ் பண்ணுறேன். நேம் தான் வந்து அந்த இடத்துல டிஸ்பிளே ஆக போகுது. அதுக்கப்புறம் வந்து யூ கேன் சே டோட்டல் இந்த மாதிரி போட்டு பண்ணுங்கள். இது எப்பயுமே வந்து ஐடினே நேம் பண்ணுங்கள், அதுதான் வந்து பெட்டர். டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் தட், யூ வில் கெட் அன் எரர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து இது நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கோம்ஸ் வந்து டோட்டலாக 800 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, சிவா வந்து டோட்டலாக 110 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து லைக் நார்மல் ஒரு அக்ரிகேட்டர்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கியூஎல்ல பண்ணுற மாதிரி இது பண்ணலாம். அண்ட் இது மட்டும் இல்லை, இதில் வந்து நம்ம ஃபர்தராக ஏதாச்சும் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இந்த இடத்துல வந்து நான் ஆல்ரெடி குரூப் இருக்குது, இப்போ நான் வந்து இதில் வந்து சார்ட் ஆட் பண்ணுறேன். சார்ட் ஆட் பண்ணிவிட்டு இதில் அமௌண்ட் வந்து அமௌண்ட்டை வச்சு சார்ட் பண்ணணும். சார்ட் மட்டும் இல்லை, இதில் ஃபர்தராக ஆட் பண்ணிகிட்டே போகலாம், அதுதான் சொல்ல வரேன். அக்ரிகேட்டர் அப்படின்னு சொல்கிறப்ப அக்ரிகேட் பண்ணுறப்ப நம்ம இந்த எப்படி நம்ம ஃபங்க்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டே போகணுமோ அது மாதிரி இங்கேயும் நீங்கள் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, ஸோ லிமிட்டில் வந்து நான் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா 1 மட்டும் வரப்போகுது, லைக் கோம்ஸ் மட்டும் வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளால் இந்த queryல வந்து ஃபர்தராக இது பண்ணிகிட்டே போக முடியும், அக்ரிகேட்டர்ஸில் ஆட் பண்ணிகிட்டே போக முடியும். அண்ட் இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சம் யூஸ் பண்ணியிருக்கோம். சம்முக்கு பதிலாக நம்ம வந்து மேக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ மேக்ஸ் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா மேக்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அண்ட் இந்த லிமிட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணி விட்றேன். ஓகே, ஒரு லிமிட் இருந்துச்சுன்னா லிமிட்டை வந்து 2 அப்படின்னு மாற்றிடும்.
சரி, இப்போ மேக்ஸிமம் வந்து நான் 400 ரூபீஸ்க்கு ஒரு சிங்கிள் பர்ச்சேஸில் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இது கோம்ஸ் வந்து 400 அண்ட் சிவா வந்து 100க்கு பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி மினிமம் பர்ச்சேஸ் அப்படிங்கிறதையும் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் காலம் நேம் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ இட்ஸ் பேசிக்லி வாட்ஸ் கோயிங் டு டிஸ்பிளே. இங்கே வந்து நீங்கள் மேக்ஸுக்கு பதிலாக மின் கொடுத்தீங்களா, அதுதான் வந்து முக்கியம். ஸோ சிவா வந்து மினிமமாக 10 ரூபீஸ், கோம்ஸோட மினிமம் பர்ச்சேஸ் வந்து 115 இருக்குது. இதே மாதிரி நம்மளால் ஆவரேஜும் கொடுக்க முடியும். ஸோ ஆவரேஜாக எவ்வளோ இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஒரு பர்ச்சேஸ்லையும் வந்து டோட்டலாக பார்க்குறப்ப அதோட ஆவரேஜ் பர்ச்சேஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். லைக் ஐ செட், இது வந்து சும்மா லைக் அது எந்த பேரில் அந்த ரெஸ்பான்ஸில் அது இருக்க போகுது அப்படிங்கிறது தான். அதை சேஞ்ச் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கோம்ஸ் வந்து 266 ரூபீஸ் 0.6666 அந்த மாதிரி வாங்கியிருக்காரு தான் அவரோட ஆவரேஜ் ப்ரைஸு. சிவாக்கு பார்த்தீங்கன்னா 55. ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் வந்து மேக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம், மின் கண்டுபிடிச்சிக்கலாம், சம் கண்டுபிடிச்சிக்கலாம், ஆவரேஜ் கண்டுபிடிச்சிக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த குரூப் பண்ணுறப்ப நம்மளால் பண்ண முடியாது. இது நீங்கள் அகைன் ரிலேஷன் டேட்டாபேஸ் RDBMS SQLல பார்த்துருந்தீங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ சிமிலரான ஸ்டஃப் தான் வந்து இங்கேயுமே வந்து இருக்குது. ஓகே, இன்னும் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த அவுட் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இந்த அக்ரிகேட்லேயே வந்து இது வரைக்கும் லிமிட்டு ஷார்ட் எல்லாம் கொடுத்துட்டோம்ல, இதுக்கப்புறம் ஃபைனலாக நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா $out அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஆவரேஜ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் இந்த இடத்துல மின்னுக்கு பதிலாக இதை வந்து ஏவிஜின்னு மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்டர் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஒன்றுமே ரன் ஆகாத மாதிரி உங்களுக்கு காட்டுது. பிகாஸ் இட் டசன்ட் கிவ் யூ எ ரெஸ்பான்ஸ். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோடையோ அப்படிங்கிற கலெக்ஷனுக்குள்ளே நான் பார்த்தேன்னா எனக்கு ஆவரேஜ் பர்ச்சேஸ்னு ஒன்று இருக்குது. அண்ட் ஆவரேஜ் பர்ச்சேஸ்க்குள்ளே இது 2 ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ பேசிக்லி இது என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த மாதிரி அவுட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப இட் வில் கிரியேட் அ நியூ கலெக்ஷன் ஃபார் யூ வித் த ரிசல்ட்ஸ் தட் யூ ஆர் கரண்ட்லி கெட்டிங். ஓகே, இந்த பர்டிகுலர் அக்ரிகேட்டர் வழியா என்ன நம்மளுக்கு ரிசல்ட் வருதோ, லைக் இதுக்கு முந்தின அக்ரிகேட்டர் வரைக்கும் என்ன நம்மளுக்கு வருதோ அது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி ஒரு புது கலெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணிடும். அதுக்கு தான் வந்து இந்த அவுட் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவுட். அண்ட் அவுட்டை வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் த லாஸ்ட் திங் தட் வி ஆர் கோயிங் டு சி இஸ் கவுண்ட். ஓகே, இது இப்போ வந்து நான் இதில் கவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எதை நான் கவுண்ட் பண்ணணும், இப்போ வந்து நேமை கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ நேம்னு கொடுக்கக்கூடாது, அதை வந்து டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வருது. ஓகே, கவுண்ட் எப்பயுமே இந்த மாதிரி தானே அவுட்புட் கொடுக்கும். லைக் டோட்டலாக எவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத கொடுக்க போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 2 கவுண்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கெட் த கவுண்ட் ஆஃப் ஆல் த திங்ஸ் தட் யூ ஹேவ். இப்போ இந்த இடத்துல நம்ம லிமிட் அது இது நிறைய வச்சுருக்கோங்கிறதுனால இப்படி வருது. இஃப் ஐ ஜஸ்ட் ரிமூவ் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் இந்த இடத்துல நான் கவுண்ட் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 5ன்னு வருது பார்த்தீங்களா. ஸோ டோட்டலி வந்து 5 ரெக்கார்ட்ஸ் வி ஹேவ் டே, அதனால கவுண்ட் வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு கோட் வேர்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் எல்லா எபிசோடுக்கும். அண்ட் சில பேர் வந்து ஆன்சர் பண்ண ஹெசிடேட் பண்ணுறீங்க, லைக் அந்த கொஸ்டினை எக்ஸாக்டாக ஆன்சர் பண்ண ஹெசிடேட் பண்ணுறீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து வீடியோ ஆரம்பித்த 2 செகண்ட்லேயே வந்து போயிடுறாங்க. ஸோ அதுவுமே இருக்குது. தட்ஸ் ஃபைன், அது ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். அண்ட் யாரெல்லாம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணுங்கிறதுக்காக வந்து எல்லா வீடியோலையும் ஒரு கோட் வேர்டு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இந்த வாலு படம் இருக்கு இல்லையா, வாலு படத்தில் வந்து அந்த டிராஃபிக் போலீஸோடு சேர்த்து ஒரு காமெடி வரும். அதில் வந்து இந்த மாதிரி கொக்கு போய் காக்கா போய் என்னோ லைக் சம்திங் லைக் தட் தே ஹேவ் அ கோட் வேர்ட் ஃபார் எவ்ரி சிங்கிள் டே. அது மாதிரி இந்த எபிசோடுக்கான கோட் வேர்டு என்ன அப்படின்னா மைக். ஓகே, மைக்கோட இமோஜி இருக்குல்ல, மைக்கோட இமோஜி கீழே கமெண்ட் பண்ணுங்க. Let us confuse the people who don't watch the video and just go straight away to the comments. Okay, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.